கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட மாறுபட்ட தகவல்கள் பல்வேறு தரப்பினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் இரவு 7 மணி நிலவரப்படி 72.9% வாக்குகள் பதிவாகி இருந்ததாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ஆனால் நள்ளிரவில் அதனை மாற்றி 69.46% வாக்குகள் மட்டுமே பதிவானதாக அறிவித்தது. இதேபோல ஒவ்வொரு தொகுதிகளின் வாக்குப்பதிவு சதவீதமும் மாறியுள்ளன. குறிப்பாக பல்வேறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் 10%க்கும் மேலாக குறைந்துள்ளது. நள்ளிரவு 12 மணிக்கு வெளியிடப்பட்ட தகவலின்படி அதிகபட்சமாக தென் சென்னையில் 13.55% வாக்குகள் குறைந்துள்ளது. மத்திய சென்னையில் சுமார் 67 இருந்த வாக்கு சதவீதம் சுமார் 54 சரிந்துள்ளது. தூத்துக்குடியில் 10.97% வாக்குப்பதிவு குறைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 69.79 இருந்த வாக்கு சதவீதம் 60.21 ஆகவும், வடசென்னையில் 69.26 இருந்த வாக்குப்பதிவு 60.13 குறைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, மதுரையில் 7%, கோவை, நெல்லையில் 6.36%, கன்னியாகுமரியில் 4.69% வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. இதேபோல மற்ற சில தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு சரிந்த நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் சற்று அதிகரித்தும் உள்ளது. கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564.